யூரிக் ஆசிட் நம்ம பாடியில் நம்ம ஃபுட் எடுக்கிறோம், மெட்டபாலிசம் நடக்குது, அது முடிஞ்சிட்டு வேஸ்ட் எல்லாம் வெளியில் போகுது. த்ரூ யூரினில் போகுது, மோஷனில் போகுது, ஸ்வெட்டில், சலைவா இப்படியெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு. அப்படி யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இது எந்த ஏஜ் குரூப்பில் மேம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது? ஸோ இது இப்போது ரீசன்ட்லி டீனேஜ்லேயே இருக்குது. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து டீனேஜ்லேயே இருக்குது. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது. அப்போவே டாக்டர்ஸ் நம்ம வந்து அலர்ட் பண்ணிடுவோம், யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா, டயட்டில் இது எல்லாம் கட்டாயம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. சித்த மருத்துவத்தில் இதற்கு என்னென்ன உணவுகள் கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதிகமான உப்பு, புளி சார்ந்த உணவுகள், கிழங்கு வகைகள். ஸோ இப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வாத நோய் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சொல்கிறோமோ அதே தான் இதுக்கும் டயட் நம்ம சொல்கிறோம். கட்டாயம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கவே கூடாது. எதெல்லாம் நம்ம பாடியில் டாக்ஸின்ஸாக கன்வெர்ட் ஆகும் அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ பாடியை கிளென்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரொம்ப சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சுன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை எடுத்துக்கணும். காஃபி, டீ இதையும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ காஃபி, டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங், ஏர்லி மார்னிங் கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர் குடிச்சிடணும். யூரிக் ஆசிட் லெவல் 9-10 கிராஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 2 months இந்த நன்னாரி கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும். கிட்னிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்னி நிறைய பேருக்கு சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, ஷ்ரிங்காக இருக்கும். ஸோ யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் லெவல் 3மே இன்க்ரீஸ்டாக இருந்தாலும் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. கிட்னிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிட்னி ஷிங்காக இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த நன்னாரி கஷாயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனோட நம்ம வேறு என்னங்க சேர்க்கலாம்னா, வெஜிடபிள்ஸில் வெள்ளரிக்காய் ரொம்ப முக்கியமானது. ஆதன் ஆரோக்கியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் யூரிக் ஆசிட் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ சமீப காலத்தில் இந்த யூரிக் ஆசிட் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூரிக் ஆசிட்னா என்ன, இது வந்து எதுக்காக பயன்படுது, அண்ட் இது நம்ம பாடியில் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான கான்சிக்வன்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா. அவங்க கிட்ட யூரிக் ஆசிட்னா என்ன அண்ட் இதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கு? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த யூரிக் ஆசிட் அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர் பேசிக்கிறாங்க. முதல் கேள்வி என்னன்னா, இந்த யூரிக் ஆசிட்னா என்னது மேம்? யூரிக் ஆசிட் நம்ம பாடியில் நம்ம ஃபுட் எடுக்கிறோம், மெட்டபாலிசம் நடக்குது, அது முடிஞ்சிட்டு வேஸ்ட் எல்லாம் வெளியில் போகுது. த்ரூ யூரினில் போகுது, மோஷனில் போகுது, ஸ்வெட்டில், சலைவா இப்படியெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு. அப்படி யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. மெட்டபாலிசம்லாம் முடிஞ்சு நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன்லேருந்து, கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து, ஸோ எல்லாத்துலேருந்தும் வரக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியில் போகணும் அது. ஓகே. ஸோ அப்போ தான் நிறைய பேர் வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், யூரிக் ஆசிட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி யூரியா, கிரியேட்டின் லெவல் யூரினில் சில டைம் அதிகமாகும் போது கிட்னி ஃபெயிலியர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த யூரிக் ஆசிட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, எக்ஸஸ் ஆகிட்டு கிட்னியில் சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால பாடியில் அப்படியே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பிளட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரினில் சரியாக போகலை, அதனால என்ன ஆகும், பிளட்டில் அதிகமாகிட்டே போகுது இதோட லெவல். ஸோ யூரிக் ஆசிட் அப்படின்றது நம்ம பாடியை விட்டு வெளியில போக வேண்டிய ஒரு விஷயம், போகாமல் பிளட்லேயே சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனால என்ன ஆகும், எக்ஸஸாக இருக்கிற யூரிக் ஆசிட் அங்கங்கே கிறிஸ்டல் ஃபார்மில் செட்டில் ஆகிடும். ஓகே. எங்கெல்லாம் போய் உட்காருது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக ஜாயின்ஸில். நம்ம பிக்டோவில் பார்த்தீங்கன்னா காலில் 2 பிக்டோலையும் அந்த ஜாயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிக்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக அந்த யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே இப்போ செட்டில் ஆகிடும். ஃபர்ஸ்ட் அங்கே தான், அதுக்கப்புறம் நீ ஜாயிண்ட்டில் செட்டில் ஆகும். ஸோ இது பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். அது கிறிஸ்டல் மாதிரி செட்டில் ஆக சிவியர் பெயின் இருக்கும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்த்ரைட்டிஸில் இது ஒரு டைப். பார்த்தீங்கன்னா அந்த பிக்டோ ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ லேட்டரல் சைடில் பெண்ட் ஆன மாதிரி போயிடும். ஸோ அவங்களால வாக் பண்ண முடியாது. ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா பெயின், ஸ்வெல்லிங், ரெட்னஸ் வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக கை வச்சாலே உயிர் போகிற மாதிரி கத்துவாங்க. ஓகே. சிலர் வந்து அந்த ட்ரெஸ்ஸு நம்ம வியர் பண்ணும்போதே ட்ரெஸ்ஸு பட்டுச்சுன்னா கூட வலிக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவியர் பெயின் வந்துடும் இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. பட் நார்மலாக ஸ்டார்டிங்லேயே நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னா நம்ம டயட்லேயே 100% இதை க்யூர் பண்ணிக்கலாம். இது எந்த ஏஜ் குரூப்பில் மேம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது? ஸோ இது இப்போது ரீசன்ட்லி டீனேஜ்லேயே இருக்குது. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து டீனேஜ்லேயே இருக்குது. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது. அப்போவே டாக்டர்ஸ் நம்ம வந்து அலர்ட் பண்ணிடுவோம், யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா, டயட்டில் இது எல்லாம்
கட்டாயம் நீங்க தவிர்த்துக்கோங்க. இந்த டயட் நீங்க எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ என்னென்ன டயட் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஓகே, புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுவும் நான்வெஜ், ரெட் மீட் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, ரெட் மீட் டெய்லி எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக நான்வெஜ் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிட்டு, சித்த மருத்துவத்தில் இதற்கு என்னென்ன உணவுகள் கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதிகமான உப்பு புளி சார்ந்த உணவுகள், கிழங்கு வகைகள். ஸோ இப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வாத நோய் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சொல்கிறோமோ அதே தான் இதுக்கும் டயட் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கட்டாயம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கவே கூடாது. ஸோ எதெல்லாம் நம்ம பாடியில் டாக்ஸின்ஸாக கன்வெர்ட் ஆகும் அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ பாடியை கிளென்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்குது, நம்ம எந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எதை நம்ம அதிகமாக சாப்பிட்ணுன்றதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் குறைஞ்சிரும். ஒரு மேக்ஸிமம் 2 monthஸில் அகைன் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். ஒரு வேளை இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா தான் சிவியராக வருது. எல்லா ஜாயின்ஸுமே அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகிடுது. கிட்னி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உடலில் நடக்கும். ஸோ யூரிக் ஆசிட் அப்படின்னாலே இது கிட்னியோட கனெக்டடாக இருக்குல்ல மேம். ஸோ அப்போ கிட்னியை வந்து டீடாக்ஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு ப்ராப்பரான டயட் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன டீடாக்ஸ் மேம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சுன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை எடுத்துக்கணும். காஃபி டீ இதையும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர் குடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலர் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுப்பாங்க, அருகம்புல் ஜூஸ் எடுப்பாங்க. இது எல்லாமே பெட்டராக இருக்கும். ஓகே, நெல்லிக்காய் ஜூஸோ அருகம்புல் ஜூஸோ நம்ம டீ மாதிரி ஆவாரம்பூ வந்து டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். இதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்னென்னா நன்னாரி. இப்போ இந்த வெயில் காலத்துக்குலாம் நன்னாரி சர்பத்தாக குடிப்பாங்க. இதை டீயாக நம்ம குடிச்சிடணும். டீனா ஒரு கஷாயம் மாதிரி நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ யூரிக் ஆசிட் லெவல் 9-10 கிராஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு 2 months இந்த நன்னாரி கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும். கிட்னிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்னி நிறைய பேருக்கு சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, ஷ்ரிங்காக இருக்கும். ஸோ யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் லெவல் 3மே இன்க்ரீஸ்டாக இருந்தாலும் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம நன்னாரி குடிநீர்னு கேட்டாவே சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். இல்லைங்க நான் வீட்டில் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நன்னாரி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஒரு 1/2 kg வாங்கி வச்சுக்கணும். ஸோ 1/2 kg நன்னாரி வாங்கிட்டு அது சென்டரில் வந்து ஒரு வேர் பகுதி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற அது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது வேர் தான், அது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய தோல் பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதே அளவு வெயிட் வந்து நம்ம இந்த தனியா விதைகள் இது 2ம் ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். இது கூட இந்த அளவுக்கு 1/4 பங்கு, இப்போ இது 2மே சேர்ந்து ஒரு 500 grams இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு 100 grams அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கணும், 100 grams சீரகம் எடுத்துக்கணும், 100 grams சோம்பு எல்லாமே ஒன்றா கலந்து நம்ம காலையில் கஷாயம் மாதிரி குடிச்சிடணும். ஸோ நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு 5 to 6 gram பவுடர் போட்டு ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் ஈவினிங் 2 times குடிக்கணும். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒட்டுமொத்த பாடியுமே டீடாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. கிட்னிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிட்னி ஷிங்காக இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த நன்னாரி கஷாயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனோட நம்ம வேறு என்னங்க சேர்க்கலாம்னா, வெஜிடபிள்ஸில் வெள்ளரிக்காய். ஓகே, வெள்ளரிக்காய் ரொம்ப முக்கியமானது. வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் கூட எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த நீர் சத்து இருக்கிறது, சவுச்சோ, நூக்கோல் சொல்கிறோம் இல்லைங்களா, இது எடுத்துக்கணும். வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், வாழைத்தண்டு, இது எல்லாமே ஃபுட்டில் எடுக்க யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே குறைஞ்சிரும். இதுக்கு அடுத்தது தான் நமக்கு மெடிசனே தேவைப்படும்னு சொல்லலாம். ஸோ டயட்லேயே நம்ம யூரிக் ஆசிட் லெவலை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணி குறைக்கணுன்றது ஒரு பக்கம் சொன்னீங்க. இப்போ சில பேருக்கு யூரிக் ஆசிடோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களால நடக்கவே முடியல அப்படின்னா அப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் மேம் எடுக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் மைல்டாக நமக்கு பிளட் டெஸ்ட்டில் தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் லைட்டாக பெயின் இருக்கும். 3rd ஸ்டேஜில் தான் ஸ்வெல்லிங் பெயின் எல்லாம் இருந்து அது மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th ஸ்டேஜில் நடக்கவே முடியலங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கால் தரையில் ஊன முடியல, லைட்டாக ஏதாவது தண்ணி விட்டால் கூட எனக்கு வலி சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கண்டிஷனுக்கு சித்தா மெடிசன்ஸ் கண்டினியூஸாக ஒரு 90 நாட்கள்னு வச்சுக்கோங்க, 3 months கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததால் ஸோ ஓவராலாக எல்லா ஜாயின்ட்ஸுமே நமக்கு அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ரெகுலராக நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹாட் வாட்டர் நல்லா வெந்நீரில் இந்த மூலிகைகள் எல்லாமே சில வகையான மூலிகைகள் சேர்த்தணும். சுக்கு, மஞ்சள் பொடி, இது ரெண்டுமே கூட ஓகே தான். ஸோ அதுக்கு முன்னாடி காலைல கொஞ்சம் மைல்டாக ஆயில் அப்ளிகேஷன், நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு என்ன ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்ராமுட்டி தைலம். இந்த சிட்ராமுட்டி அப்படின்னு சொல்கிறது சிட்ராமுட்டி சூரணமாகவும் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஹர்ப்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த தைலம் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் கால்களை அப்படியே ஒரு 10 to 15 minutes வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரோம். அதே சிட்டாமுட்டி சூரணமும் நம்ம எடுத்துக்கலாம். காலையிலையும் நைட்டும் ஹாட் வாட்டரில் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டு இந்த டயட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 30 days போகுது, 40 days போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பெயின் ஸ்வெல்லிங்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நல்லாவே குறைஞ்சிருக்கிறது தெரியும். டயட் ரொம்ப கட்டாயமாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமோ, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ரெட் மீட் எடுக்கவே கூடாது. ஸோ அதிகமான சால்ட் கண்டென்ட், ஆயில் கண்டென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸு, இது எல்லாமே அவாய்ட் பண்ணும்போது யூரிக் ஆசிட் நமக்கு நல்லா குறைஞ்சிரும். ஸோ யூரிக் ஆசிட் வந்து உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கட்டை விரலில் வந்து நம்மளுக்கு பெயின் அதிகமாக இருக்குன்றத சொன்னீங்க. இந்த பெயினை தவிர வேறு ஏதாவது சிம்டம்ஸ் நம்ம உடம்புல தெரியுமா மேம்? நிச்சயமாக யூரின் போகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் எப்போவுமே தெரிகிற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷனோ, சடனாக எனக்கு ஹெட் ஏக் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன நினைப்போம்னா தலைவலியா, அப்போது ஒரு டேப்லெட் போட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ சிம்டம்ஸ் நமக்கு இதனால நம்மளுக்கு தெரியாது. அப்போது வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஹெர்பல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம பேசின இந்த விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். மீண்டும் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.